السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. وقال النبي صلى الله عليه وسلم: إن الله طيب لا يقبل إلا طيبا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وصلي وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருள்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரின் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு அளித்த பாக்கியங்களில் ஈடு இணை இல்லாத மிகப்பெரிய பாக்கியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தாக அவர்களால் வழிநடத்தப்படுகிற சமுதாயமாக நாம் இருப்பது அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம். 1,24,000 நபிமார்களுக்கு இல்லாத தனிப்பெரும் சிறப்பினை அல்லாஹ் வழங்கி பெருமானாரை நிரந்தர நபியாக ஆக்கினான். அவர்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆனை நிரந்தர வேதமாக கியாமத் நாள் வரைக்கும் மாற்றி தந்து குர்ஆனையும் என்னையும் பின்பற்றி நடங்கள் என்று எல்லா காலத்திற்கும் பொருந்துகிற வழிகாட்டுதலை அல்லாஹ் நிறைவாக தந்திருக்கிறான். தன்னை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு எத்தனையோ செய்திகள் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே ஒரு இடத்தில் சொல்வார்கள், நான் உங்களுக்கு தந்தையை போன்றவன் என்று பெருமானார் சொல்வார்கள். ஒரு தந்தை தன் மக்களின் மீது எவ்வளவு பரிவோடு மக்களின் நல்வாழ்வு குறித்து உபதேசங்கள் செய்வாரோ, வழிகாட்டுவாரோ, அதைவிட 100 மடங்கு இந்த உம்மத்தின் மீது அக்கறை கொண்டு வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தவர்கள் பெருமானார். இன்னொரு ஹதீஸிலே சொல்வார்கள், நான் உங்களுக்கு ஆசிரியன். ஒரு மனிதனை உருவாக்குவதில் முதல் பங்கு பெற்றோர்களுக்கு, 2வது பங்கு நல் ஆசிரியர்களுக்கு. இந்த இருவரினால் சாதனை படைத்த எத்தனையோ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் நன்றியோடு சொல்லுகிற வார்த்தை, என் தந்தையினுடைய கண்டிப்பு, என் தாயினுடைய அரவணைப்பு, என் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த 3 தரத்திலும் நின்று நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது
எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ நூற்கள், எத்தனையோ சித்தாந்தங்கள் கால ஓட்டத்தில் அழிந்து போயிருக்கிறது. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சிறந்த தலைவரை இப்பொழுது பின்பற்ற முடியாது. காலம் மாறிடுச்சு, கலாச்சாரம் மாறிவிட்டது, சூழ்நிலைகள் ஒத்துக்கொள்ளாது. இதுவெல்லாம் யதார்த்தம். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு ஒற்றை தலைமையை இந்த தேதியிலும் பின்பற்ற முடியும் என்றால் அவருடைய வழிகாட்டுதல், சீர்திருத்தம் அவ்வளவு வலிமையானது. காலத்தை சொல்லி அதை மறுக்க முடியாது. அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்திற்கும் ஒத்து வருகிற, எல்லா காலத்து மக்களும் ஏற்றுக்கொள்கிற, எல்லா சூழ்நிலைக்குமான வழிகாட்டுதலை நிறைவாக தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை அப்படியே வச்சுக்கிட்டு இப்ப நாம வாழ்ற காலத்துல இந்த சமூகம் சந்திக்கிற பெரும் பிரச்சனை என்ன? கிட்டத்தட்ட 1990களுக்கு பின்னால் இந்த உலகமயமாக்கல் அப்படின்னு ஒரு திட்டம் வந்தது. உலகமயமாக்கல் அப்படின்னா சர்வதேச அளவில் எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கும். ஒரு காலத்துல வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு பெர்ஃபியூம் குணம் கொடுப்பான், பயங்கரமா பேசுவான், எங்க மச்சான் பெர்ஃபியூம் வாங்கிட்டு வந்தாரு இல்லையா. வெளிநாட்டில இருந்து உயர்தர சாக்லேட்டுகள் கொண்டு வருவாங்க. சில உணவுப் பொருட்கள் எல்லாம் அதிசயமா இருக்கும். ரொம்ப தூரம் வேண்டாம், லுங்கி எல்லாம் கொண்டு வருவாங்க, ஷர்ட் கொண்டு வருவாங்க, டி ஷர்ட் கொண்டு வருவாங்க. இப்ப யாரு கொண்டு வந்தாலும் வாங்க மாட்டோம். நம்ம வீட்டு பக்கத்திலேயே எல்லாம் கிடைக்கிறது. இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு சர்வதேச அரங்கத்தில் மாறி போன மிகப்பெரிய ஒரு சமூக சீர்கேடு என்ன தெரியுமா? உணவு முறைகளில் சிதறி போன சமுதாயம். சர்வதேச அளவில் இன்னைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, அல்லது ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, அவன் கொண்டு வந்து கொடுக்குற அந்த காரை படிக்கிறதுக்குள்ள ஒரு நாளை போயிருக்கு. ஏகப்பட்ட டிஷ். அது அல்லாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க. நண்டிலிருந்து, கொக்கிலிருந்து, மானிலிருந்து எல்லாம் கிடைக்கிற ஒரு கால சூழ்நிலையில் இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பேராபத்து என்ன தெரியுமா? இதுவரை உலகம் கேள்விப்படாத பெரும் பெரும் நோய்களுக்கு மனித சமுதாயம் ஆட்படுகிறது. அதுல குழந்தைகளும் இளைஞர்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். சர்வதேச அளவில், குறிப்பாக இந்தியாவில் 135 கோடி மக்கள் உடல் பருமன் அப்படிங்கிற நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா டிவியிலையும், எல்லா சோசியல் மீடியாலையும் எல்லா டாக்டரும் அட்வைஸ் பண்றாங்க. இதுல என்னன்னா, உணவு என்பது ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை. எதையும் சாப்பிடலாம், எப்படியும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது அல்ல. இந்த உணவு குறித்து உலகத்திற்கு நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகள் என்ன? ஒரு வார்த்தையிலனா இந்த உலக ஈமானிய சமுதாயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. யார் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு மூமின்கிட்ட இந்த கேள்வி கண்டிப்பா வரும், இது ஹலாலா ஹராமா? இந்த ஹலால் ஹராம் தடை செய்யப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது. இந்த ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லா துறையிலும் வைத்திருக்கிறார்கள். திருட்டுங்கிறதுக்கு பெருமானார் சொல்லுகிற விளக்கம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களின் பொருளை அனுமதி இல்லாமல் எடுப்பது திருட்டு. சிம்பிள். இதெல்லாம் ஒரு பில்டிங்க ஓட்ட போட்டு 8 குதிச்சு திருடிக்கு போனாலும் களவாணிங்கிறது இல்ல. அனுமதி இல்லாமல் அடுத்தவர்களின் பொருளை எடுப்பது அது திருட்டுதான். சம்பாத்தியத்தில் பொய் சொல்லி விற்பனை செய்வது அது தடை செய்யப்பட்ட ஹராமான குற்றம் என்று பெருமானார் சொன்னார்கள். கொடுக்கல் வாங்கலின் நியாயம் என்று அதிகபட்சத்தை கோருதல் வட்டி என்று சொன்னார்கள். இப்படி எல்லா விஷயத்திலேயும் ஹலால் ஹராம் என்று சொன்னாலும் வழக்கத்துல இந்த ஹலால் ஹராம் அதிகபட்சம் பயன்படுத்தப்படுவது
உணவுல தான். அதுவும் நீங்க பாருங்க, நாம வாழ்ற இந்த காலத்துல நாம எல்லாம் பார்த்திருக்கோம். சின்ன வயசுல யாராவது வெளியூர்காரர்கள், அதாவது தொழுகையாளிகள், பேணுதலானவங்க வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்கன்னா ஹோட்டல் இருக்கான்னு எப்படி கேட்பாங்க தெரியுமா? இங்க எங்கேயாவது ஹலால் இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு பூமியினுடைய அந்த உணர்வு, என் வயிற்றுக்குள் செல்லக்கூடியது ஹலாலாக இருக்க வேண்டும். அவர்கள் ஹலால் என்று எதை கேட்கிறார்கள் அப்படின்னா, ஹோட்டல்ல தான் போய் காசு கொடுத்து சாப்பிட்டாலும் அந்த இறைச்சி அல்லாஹ்வின் பெயர் கொண்டு அறுக்கப்பட்டு இருக்கிறதா? இப்ப எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நேரா கேஎஃப்சி போக வேண்டியது, திங்க வேண்டியது. அது எந்த முறையில் ஹலால் படுத்தப்பட்டது? ஏன்னா இந்த ஹலாலுடைய வீரியம் நம்மை விட பாசிசத்தை அதிகமாக உறுத்துகிறது. நிறைய சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹலாலோடு அவங்க ஹலால் பண்ணி தான் என்ன செய்யறாங்க, நான்வெஜ் விற்பனை செய்கிறார்கள். ஹலால்னு அக்மாருக்கு வைக்கிறான். இந்த ஹலாலுக்கான சர்டிபிகேட் அரபு தேசங்களில் அரசாங்கம் வழங்குகிறது. நம்முடைய நாடுகளில் காசிகள் வழங்குகிறார்கள். காசிகள் இல்லாத இடத்துல இதே கேஎஃப்சி காரன ஜமாத்துல லெட்டர் வாங்கிக்கிறாங்க. நாங்கள் ஹலால் முறைப்படிதான் இங்க சிக்கன் விற்பனை செய்கிறோம். கொஞ்சம் யோசிக்கணும். பழைய மாதிரி மோதினார கூட்டிட்டு போய் பிஸ்மில்லா எல்லாம் ஒவ்வொரு கோழியா கட் பண்றது இல்ல. மிஷின்ல கொடுத்து அது புறவணியை திரிச்ச மாதிரி அப்படியே கட் பண்ணிட்டு வருது. இன்னும் சில சிக்கன் முறைகள் உயிரோடு கோழியை அப்படியே மிஷினுக்குள்ள போடுறான். அது தோலோடும் குடலோடும் கழிவோடும் ரத்தங்களோடும் திங்கும் போது டேஸ்டா இருக்குல்ல, டேஸ்டா இருக்குல்ல. எல்லா துறையிலும் ஒரு மோனின் ஹலால் ஹராம் பார்க்க வேண்டும் சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க. அல் ஹலால் உமைக்கின், எது எது ஹலால் தெளிவாக்கப்பட்டு இருக்கிறது. வல் ஹராம் உமைக்கின், எது எது ஹராம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வைனஹுமால் முஸ்தபிஹாத், அதுக்கு இடையில சந்தேகத்திற்குரியவை இருக்கிறது. உங்களுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் ஏற்பட்டால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான தீர்ப்பை வழங்கினார். இப்போ குறைந்தபட்சம் எல்லாத்திலையும் ஹலால் ஹராம் இருக்கு, எல்லாத்திலையும் ஹலால் ஹராம் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் இந்த சமூகம் கிரகித்து வைத்திருப்பது உணவுகளில் ஹலால் ஹராம். அது கூட இந்த காலத்தில் கண்டுகொள்ளப்படாமல் கடந்து போகிற சோகம் இந்த நோய்களுக்கான காரணிகள். குர்ஆன் ஷரீஃப்ல மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்று ரப்புல் ஆலமீன் படைத்த உணவுகள் குர்ஆன் சொல்லுது. யா யுஹன்னாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்த், பூமியில இருக்கிற எதை வேணாலும் சாப்பிடுங்க. பூமியில இருக்கிற சொல்லுங்க எதை வேணாலும் சாப்பிட்டுங்க. கண்டிஷனோட சொல்றான் ஹலாலன் தய்யிபா, அது என்னால் அனுமதிக்கப்பட்ட ஹலாலாக இருக்கணும், நல்லதாக இருக்க வேண்டும். இதிலேயே 2 சட்டங்களை அல்லாஹ் வைத்ததின் வழியாக பூமியில் இருக்கிற எல்லாமே ஹலாலா அப்படின்னா, மாம்பழம் ஹலால் தாங்க, திருடி சாப்பிட்டா ஹலால். எல்லாமே உனக்கு படைக்கப்பட்டிருக்கிறது, சாப்பிடுங்கள், ஹலாலான வழியில் அதை சாப்பிடுங்கள். ஒன்றாவது. 2வது தய்யிப்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய உணவுப் பொருளை தேர்வு செய்வதில் எதெல்லாம் கவனிக்கணும் தெரியுமா? இப்ப சைனீஸ் ஃபுட் நீங்க ஒண்ணு கிடைக்குது, என்ன கிடைக்குதுன்னா நூடுல்ஸ், அது எல்லாமே புழு மாதிரியே இருக்கும், பழைய காலம் மாதிரி இல்ல. வார வாரம் சைனாக்கு போயிட்டு வர்றவங்களா இருக்கிறாங்க. ஒருத்தர் போயிட்டு வந்து சொல்றாரு, அஜித் போய் ஹோட்டல்ல பார்த்தா பயமா இருக்கு, கரப்பாம்பூச்சியில இருந்து கம்பளி பூச்சியில இருந்து எல்லா மிருகங்களையும் அடிச்சு திங்கிறான். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதா? முயற்சி ட்ரை பண்ணுங்க வினோதமான உணவுகளை உட்கொள்வதை குர்ஆன் எந்த அளவில் வெஜ் நான்வெஜ் எப்படி அனுமதிக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துருவாங்க. எல்லாமே ஹலால், அல்லாஹ்வுடைய படைப்பில் உள்ளதுதான் இல்லையா? நீங்க அதை சாப்பிட எடுக்கும் போது ட்ரை பண்ணுங்க, எல்லா உணவுகளும் கிடைக்குது. அதுல குறிப்பா சூப்பர் மார்க்கெட்ல போய் நின்னீங்கன்னா
இந்த பேக்கெட் பண்ணது அது 6 மாத அறுத்து, ஆமா இல்லைங்க சொல்லுங்க, அந்த இறைச்சிகள் எல்லாம் இப்படி பதப்படுத்தப்பட்டு வைக்கிறது. இப்ப பெருமானார் சொல்றாங்க, முதல்ல நீங்க ஒரு உணவு பொருளை தேர்வு செய்யும் போது உங்களுடைய கிளைமேட், நீங்க வாழும் பூமியின் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹலால் தான். உடம்புக்கு ஒத்துக்குமா? எல்லா பாரினர்ஸ் கட்டு ஜாமம் திங்கிறான்னு சொன்னா அவனுடைய கிளைமேட் அப்படி, அவருடைய உடல்வாக அப்படி. நாம் மசால் சாப்பிடக்கூடியவர்கள், உடலுக்கு ஒத்துக்கொள்கிற உங்களுடைய சூழ்நிலை காலத்திற்கு ஏற்ப உணவுகளை உட்கொள்ளுங்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் எங்களுக்கு விருந்து வச்சாங்க, நாங்கள போய் உட்கார்ந்து இருந்தோம், எங்களுக்கு பரிச்சயம் இல்லாத உணவுகளை வைத்திருந்தார். நான் தப்புன்னு சொல்லிட்டேன், நாங்க சாப்பிட்டு பழகின புட்ட கொடுங்க. நாமளே நிறைய விருந்துகளுக்கு போனா பரிமாறப்படுறத ஒரு நிமிஷம் இப்படி பாக்குறோம், இது என்ன, அது என்னன்னே தெரியாது, அந்த பெயர் சொன்னாலும் புரியாது. இதுதான் உலகமயமாக்கலுக்கு பிறகு எல்லா நாட்டினுடைய உணவுகளையும் எல்லா இடத்திலேயும் உட்கொள்கிற சூழ்நிலையால் கடும் நோய்களுக்கு ஆட்படுகிறார்கள். பெருமானார் இந்த உம்மத்திற்கு உணவுக்கான வழிமுறைகளில் ஒரு ஆசிரியராக என்று சொல்லுகிறார்கள். குர்ஆனை நீங்க வாசிங்க, குர்ஆன் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய ஹிதாயத்தை தருகிறது. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் சைவத்தையும் சாப்பிடுங்கள், அசைவத்தையும் சாப்பிடுங்கள். இன்னமும் சைவ எதுன்னு யாருக்கும் பிக்ஸ் பண்ணல. சைவ எதுன்னு அவங்களா சொல்லிக்கிறது வெஜ்ஜுன்னு. சைவம் எது அசைவம் எது என்பதில் நிறைய, ஏன்னா திடீர்னு லட்டில மாட்டு கொடுப்பு கலந்துட்டதா சர்ச்சைகள் எல்லாம் வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ரப்பல் ஆலமீன் பூமியில் இருக்கிற அனைத்தையும் நீங்கள் சாப்பிடுங்கள் ஹலாலான வழியில். முதல்ல அசைவ உணவு புலால் அப்படிங்கும் போது மார்க்க எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. பிராணிகள், பறவை, பட்சிகள் இல்லையா, இது எல்லாமே சாப்பிடலாம். எதை சாப்பிடலாம், எதை தவிர்க்கலாம் கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எந்தெந்த பிராணிகள், எந்தெந்த பிராணிகள் கோரை பற்களால் கடித்து தின்கிறதோ, நகக்கங்களால் கிழித்து கீறி கடித்து சாப்பிடுகிறதோ, அது அனைத்தும் ஹராம். நமக்கு தெரிஞ்ச சில விதங்களை சொல்லுகிறார். கோரைப்பல்லால் கடித்து நகக்கங்களால் கீறி கிழித்து வாழக்கூடிய கால்நடைகள், சிங்கம், புலி இருக்குல்ல. அதே போன்று பறவைகளில் எது எது தன்னுடைய அழகுகளால், இந்த பருந்தலா இருக்குல்ல, ராஜா, பறவைகளால் அழகுகளால் குத்தி கிழித்து நகக்கங்களால் பரண்டி சாப்பிடுகிறதோ அந்த பறவை இனங்கள் அனைத்தும் ஹராம். முடிஞ்சு. இதுல இருந்து நம்ம பிரிச்சுக்கிறோம், எதுக்கு எதுக்கு கோரைப்புல் இருக்கிறது, எது எது நகக்கண்களால் வேட்டையாடுகிறது, எவைகள் அழகுகளால் வேட்டையாடி கொத்தி கீறி கிழித்து நகக்கண்களால் பறித்து சாப்பிடுகிறது, எல்லாம் இமாம் பெருமக்கள் உட்கார்ந்து பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு மனிதனோடு சம்பந்தப்பட்ட கால்நடைகள், ஒட்டகம், சொல்லுங்க, ஒட்டகம், ஆடு, மாடு, மாட்டுல எருமையும் வருது, அப்புறம் கோழி, இதுல வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள். பெருமானாருடைய ஆரம்ப காலகட்டத்தில் கழுதை கறி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கைவரித்தத்தில் வைத்து கழுதை கறி ஹராம் என்று சொன்னார்கள். பிறகு குர்ஆன் வாசிக்கிறது, உங்களுடைய அசைவ உணவுகளில் கூட நீங்கள் யோசிக்க கூடாத விஷயம் ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா. ரொம்ப பயந்து கொள்ளுங்க. ஏன் இந்த நோய்கள் வருது? இந்த நோய்கள் ஏன் வருது? இந்த இளைய தலைமுறை உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த டீனேஜ்லாம் இப்ப இல்ல, ஒரு 8th 9th படிக்கும் போது அந்த இருபாலருக்குமான பாலியல் சிந்தனைகள் கொப்பளிக்கிறது. ஹார்மோன் மாற்றங்கள், இது அப்படியே தவிர்த்துட்டு போலாமான்னு பார்த்தா இதுக்கு பின்னாடி இருப்பது உட்கொள்ளுகிற சொல்லுங்க, வெறும் கோழியா தின்னா என்ன ஆகும்? இப்பொழுது மருத்துவ உலகம் எச்சரிக்கிறது, இந்த அவசர கோழியினால் முழுமையான ஆண்மை குறைவும்
குழந்தை பாக்கியமற்ற நிலையும் விரைவான நோய்களும் உணவுதான், அல்லாஹ்வினால் அனுமதிக்கப்பட்டதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழிமுறையை சொல்லி எது எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் சாப்பிடுங்கள். மான்கறி ஹலாலா இல்லையா சொல்லுங்க. நம்ம நாட்டுல சாப்பிட்டா தூக்கி போயிடுவான். நாட்டுல பிரச்சனை இருக்குல்ல. இப்ப எல்லாமே சரி, ஆப்பிரிக்க காடுகளில் வாழக்கூடிய அந்த மக்கள், அதாவது காட்டு மக்கள், வேட்டையாடிதான் தங்கள் உணவுகளை தேர்வு செய்து கொள்வார்கள். மிக தெளிவா குர்ஆன் சொல்லுது, எந்த கால்நடை விலங்கினங்களாக இருந்தாலும் இறந்து போனவை உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது மார்க்கம் சொல்லுது. ஏன்னா ஒரு உயிர் போயிருச்சுன்னு சொன்னா அது நோய் தரக்கூடியதாக மாறிவிடும். இப்படியே வச்சுட்டு சந்தைக்கு வாங்க, ஒரு தட்டு பிரியாணி 20 ரூபாய் கிடைக்குது, கியூல விற்கிறாங்க. அதுக்குள்ள போட்ட கறி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரும்பாலான உணவகங்களில் அல்லது கறிக்கடைகளில் இந்த புரோகிராம் ஃபங்க்ஷன் 1000 கிலோ போட்டு செய்யறாங்க இல்லையா, தனி ஒரு மார்க்கெட் இயங்குகிறது. இறந்து போன ஆடு மாடுகளை மாமிச இறைச்சிக்காக பயன்படுத்துதல் இந்த மார்க்கத்திலே கடுமையான ஆறாமாக்கப்பட்டது. இறந்து போனவைகளை ஒருபோது புசிக்க கூடாது. இது ஒட்டுமொத்தமான ஆரோக்கியத்தின் கேடு என்பதை குர்ஆன் நமக்கு முன்வைக்கிறது. அல்லாஹ் முடியுமாக்கு அப்போ நகையை தேடி போறோமா இல்லையா சொல்லுங்க. ஏதாவது கறிக்கடையில போய் பாய் ஹலால் பண்ணீங்களா கேட்கிற நிலையும் இல்ல. கேட்கணுமா இல்லையா? சில இடங்கள் ரொம்ப சீப்பா கிடைக்குதுங்க, ரொம்ப சீப்பா கிடைக்குது. மட்டன் 600 ரூபாய்ங்கிறாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விளைவுகளை எப்படி யோசிக்கணும், நம்ம இருக்கணும். தாராபுரத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த ஒருத்தர் சாதாரண சொன்னார், ஒரு சந்தையே இருக்கு, செத்து போன ஆடுகளை விற்பதற்கு, அதை வாங்குவதற்கு என்று நிறைய கறிக்கடைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே தயங்கு வைங்க, இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்கிறாங்க. சுபான்லா சொல்றாங்க, செத்த ஆடா வாங்கி மூமின்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். மற்ற கடையை விட 50 ரூபாய் குறைவு. குர்ஆன் சொல்லுகிறது, எந்த அனுமதிக்கப்பட்ட ஹலாலான பிராணிகள் இறந்து போய்விட்டால் உங்களுக்கு அது சொல்லுங்க ஹராம். ஏன்னா அதில் ஏற்படக்கூடிய கொடும் நோய்களை விட்டும் அல்லாஹ் மனித சமூகத்தை பாதுகாக்கிறார். இரண்டாவது, இரத்தம் ஹராம் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த சகோதர சமயத்துல தனியா வந்து கேட்பாங்க, ரத்தம் இருந்தா கொடுங்க. ஆனா இந்த உம்மத்திற்கு அந்த ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அறுக்கப்பட்ட பிராணிகளில் இருந்து வெளியாகிற ரத்தம் அதனுடைய கழிவு. அந்த ஆட்டில் இருக்கிற மாட்டில் இருக்கிற எல்லா கழிவுகளும் ரத்தத்தின் வழியே வெளியேறும் போது அந்த கழிவை சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். அதுக்கு அடுத்து சொல்றான் பாருங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம இந்த பிராணிய வாயில கூட சொல்ல மாட்டோம். கட்டக்கால் பிராணின்னு சொல்லுவாங்க, புரியுதா? ஆனா இன்றைக்கு இந்த போண்டா கோடி வளர்க்கிற மாதிரியே பல வெளிநாடுகளில் வெள்ளை பன்றி வளர்க்கப்பட்டு அதனுடைய மாமிசங்கள், அதனுடைய கொழுப்புகள் ஏறத்தாழ நாம் பயன்படுத்துகிற சோப்புகளிலிருந்து, நாம் பயன்படுத்துகிற நறுமண பொருட்களிலிருந்து, அழகு சாதனங்களிலிருந்து, குழந்தைகள் ஆசையாய் சாப்பிடுகிற சாக்லேட் வரைக்கும் இந்த பன்றியின் மாமிசம் நிரம்பி வழிகிறது. அல்லாஹ் அக்பர். அது குறித்த கவலை இந்த உம்மத்திற்கு இல்லை. எப்படிப்பட்ட பிராணி? அதனுடைய பெயர் சொல்வதை கூட இந்த உம்மத்திற்கு அருவருப்பாக அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத் தந்தார்கள். எல்லா பொருளையும் பின்னாடி போட்டிருக்கிறாங்க, இதுல என்னென்ன சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய கோட் நம்பர் என்ன, எது, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்லா கமகமன் இருந்தா போதும், நல்ல ருசியாக இருந்தால் போதும். குழந்தைகளுடைய உணர்ச்சிகள் ஏன் பொங்கி வழிகிறதுனா இந்த பன்றி மாமிசத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான கொடூரமான செக்சுவல் உணர்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையோடு கற்றுத் தருகிறார்.
அத மாதிரி ஒரு கெட்ட குணம் எந்த பிராணி இடத்திலும் இல்ல. இப்ப இதை மாற்று வழியில் புசிக்க வைத்து ஒரு தலைமுறையை வழிநடக்கிற சதி உலகம் முழுவதும் நடக்கிறது. சிக்கன் மட்டனுக்கு ஈக்குவலா பன்றி இறைச்சி இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. எந்த இடத்துல நாம் இது ஹலாலாக்கப்பட்டதா, அனுமதிக்கப்பட்டதா, இது உணவு வகை கேட்கறதுக்கான சூழ்நிலையே இல்லையே. இந்த ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல் வைப்பதுதான் உணவு. அல்லாஹ் அக்பர். குர்ஆன் சொல்லுகிறது சாப்பிடுங்கள், ஹலாலை சாப்பிடுங்கள். அடுத்து ஹலாலாவே இருந்தாலும் உடலுக்கு ஒத்துக்காதுன்னா அதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதான் பரிசுத்தமானதா இருக்கணும். ஹலாலானதில் கூட உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அல்லது அசூசையாக இருக்கும். ஒரு சாதி கோழி சாப்பிடுங்கிறாங்க, நான் கோழி சாப்பிட மாட்டேன். இப்ப இவர் சொல்றாரு, பெருமானார் கோழி சாப்பிட்டு இருக்கிறார்கள், சாப்பிட அனுமதி தந்திருக்கிறார்கள். இவர் சொல்றாரு, அந்த கோழி நஜீஸ் திங்கிறத நான் பார்த்தேன். அந்த கோழி சொல்லுங்க. இப்ப இவருக்கு அருவருப்பு ஏற்படுச்சுன்னா அவர் தவிர்த்திடணும். இப்ப நஜீசுகளை மட்டும் சாப்பிடக்கூடியது. இதுல இன்னொன்னு இருக்கு, இந்த சீ ஃபுட் எல்லாமே ஹலால். சீ ஃபுட் எல்லாமே ஹலால். செத்து மிதங்குகிற மீன்கள் சாப்பிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரிஜினல் கடல் மீன் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா பெருவாரியாக குளத்து மீன்கள், வளர்ப்பு மீன்கள் கிடைக்கும். அதுல உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த கோழிகளின் இறைச்சி கடைகளின் கழிவுகளைத்தான் பெருவாரியாக அந்த குளம் குட்டைகளில் வளர்ப்பு மீன்களுக்கு போடப்படுகிறது. அது என்னவா வரும்? பொருள் ஹலால் தான். உணவு தானே, உணவு தானே. எல்லாம் சொல்ற, எல்லாம் சாப்பிடு, ஹலாலானதை சாப்பிடு, நல்லதை, தூய்மையானதை, பரிசுத்தமானதை சாப்பிடு, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சாப்பிடுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு இறைச்சி கொண்டு வந்து விற்கிறாங்க. பெருமானாருடைய சுன்னத்திற்கு எங்க உட்கார்ந்து சாப்பிட போனாலும் முதல்ல கேள்வி கேட்பாங்க, இது என்னன்னு. முன்னாடி வச்சிருக்கிறது இது என்னன்னு கேட்பாங்க. அந்த உணவை குறித்து தெளிவு பெற வேண்டும். இரண்டாவது எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க. நம்மளை கூப்பிட்டு விருந்து போடுறான்னு சொல்லி நம்ம மாட்டத்துக்குள்ள சாப்பிட்டு துவா ஓடிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல சத்தம் கேட்குது, என் கோழியை காணா, எவன் திருநானோ அவன் நரகத்துக்கு போகட்டும். பிரச்சனை ஆயிடுச்சா? கேட்க வேண்டும், இது எப்படி உனக்கு வந்தது? மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி மாமிச உணவை வைத்தவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் கையை நீட்டிட்டார். அப்ப அந்த சபையில் ஒரு பெண்மணி சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், எப்பயுமே கேட்பீங்கள, எப்பயுமே என்ன சாப்பாடு என்னன்னு கேட்பீங்கள, இன்னைக்கு நீங்க கேட்கல, நானா சொல்றேன், வைக்கப்பட்ட மாமிசம் உடுப்பு கறியில தப்புன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் கையை எடுத்துட்டாங்க. உடுப்பு கறியா சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, எனக்கு அது பிடிக்கல. அதனாலதான் உடுப்பு கறி மக்ரூஹ்ங்கிற தரத்துல நிக்குது. அப்ப சஹாபாக்கள் சிலர்கள் பெருமானாருக்கு முன்னால் உட்கார்ந்து உடுப்பு கறியை சாப்பிட்டார்கள். இப்ப என்ன விளங்குது? ஹலாலுதான், நமக்கு பிடிக்கலன்னு என்ன செய்யணும்? தவிர்த்துக்கணும். இல்லைங்க எனக்கு ஆகாதுன்னு சொன்னா முடிச்சு திணிக்க கூடாது. ஆகாதுன்னு சொன்னா ஒருத்தருக்கு கோழி ஆகாது, ஒருத்தருக்கு மீன் ஆகாது, ஒருத்தருக்கு எருமக்கறி ஆகாது, ஒருத்தருக்கு பீஃப் ஆகாது. இத்தனையும் உணவுகளை நீங்கள் கவனியுங்கள். என்ன காரணம் அப்படின்னா, இந்த குறிப்பா புலால் உணவு என்பது உடலுக்கு நல்ல வலிமையை தருவதை போல அவருடைய ஆன்ம பலத்திற்கும் அது காரணமாக அமைகிறது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய இந்த ஆக்டிவேட் செயல்பாடுகள் நல்லதா இருக்கணும்னா அது உணவுகளால் கவனிக்கப்படணும். எல்லா புலால் உணவும் அனுமதிக்கப்படலையே. அதே போல சைவ உணவுகளிலும் பெருமானார் சொன்னாங்க, உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை உணவாக எடுக்காதீர்கள். யாரோ சொன்னாங்க, வாங்கி சாப்பிட்டாரு, 10 நாள்ல படுத்துட்டாரு. என்னங்க சாப்பிட்டீங்க? தொடர்ந்து கீரையா சாப்பிட்ட, அது இந்த கீரை சைவம் தான், ஹலால் தான், அவருக்கு உடலில் அது பலகீனத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் இந்த உணவுகளின் தரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு சொல்லி கொடுத்தார். சொல்லிட்டு
நடைமுறைகளில் விருந்து கூப்பிட்டா நம்ம போய் அவர்கிட்ட போய் ஹலாலான்னு கேட்டுட்டா இருப்போம். கேட்டா என்ன சொல்லுவார்? வந்தையா தின்னையா போகும். இங்க வந்து ஹலாலா ஜலாலன்னு கேட்டேன்னா வெளிப்பாயா, சோறு இல்லாம போயிருந்தேன் அப்படின்னு கூட்டப்பட்டமா போய் கொத்திட்டு எலும்பா இருந்துச்சு, பீச காணா, மாப்பிள்ளை வீட்டுக்கா பீச போட்டானுங்க. இதைத்தான் நம்ம பேசுறோமே தவிர நம் வீட்டிலிருந்து பொது விருந்துகள் வரையிலும் பெருமானாருடைய சுன்னத் இருக்கிறது. அந்த உணவை குறித்து ஒரு நாள் ஒரு அறிவை பெற்ற பிறகு சாப்பிடுங்கள். அதுல என்ன லாபம் கிடைக்கும்? ஹலால் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும். ரெண்டாவது, என் உடம்புக்கு ஒத்துக்குமா இல்லையா, இப்ப எல்லாமே போட்டு அரைச்சு பஜ்ஜி சொல்ற மாதிரி சுட்டு கொண்டு வச்சிடறாங்க. நம்ம நல்லா இருக்குன்னு சாப்பிடுறோம். அது ஒவ்வாமையை ஏற்படுத்துமா? அசருக்கு வந்த ஆளை காணா. எங்கன்னு கேட்டா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து ஒரு பாத்ரூமுக்கு போனாருங்க, வெளியே வரவே இல்லை. இஷா வரைக்கும் போயிட்டு வர்றாரு. அது யோசிக்கிறாரு, என்னமோ மஞ்சள் கலர் அவங்களுக்கு கொடுத்தாங்க, நல்லா தான் இருக்குன்னு சொல்லி 4 அடிச்ச அது நல்ல வேலையை காமிச்சிருச்சுங்க. எங்க என்னன்னு கேட்டீங்களா? தெரியலங்க. நண்ட ஜாம மாதிரி ஆக்கி போண்டா மாதிரி ஊற்றி வச்சிருக்கிறாங்க. நண்டு கறியை அத்தி சும்மா தட்டிட்டு நண்டு மாதிரி ஆக்கிடுறாங்க. உணவுகள் குறித்து விசாரிக்க வேண்டும். எந்த அளவு அல்லாஹ்வுடைய ரசூல் பாருங்க, நடைமுறையில தன் வீட்டுல பேர குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கிற பெருமானார் சின்ன குழந்தை அப்படியே கவழ்ந்து போய் ஒரு பேரித்தமிழத்தை எடுத்து வாயில் வைக்கிறது. அவ்வளவுதான். பெற்றவர்கள் கவனிக்கணும். எதை வேணாலும் சாப்பிடு. குழந்தைங்க ஆசைப்படுறாங்க, நமக்கெல்லாம் கிடைக்கல. ஹலாலை கொடுங்கள். சாப்பிட்ட எடுத்து வாயில் வைத்த உடனே பெருமானார் குழந்தை, பச்சை குழந்தை கண்டிக்கிறார்கள். பலவந்தமா துப்ப வச்சாங்க. இப்ப குழந்தைகிட்ட பெருமானார் பேசுறாங்க, வேற குழந்தைகிட்ட பேசுறாங்க, மகனே இது ஜகாத்துடைய பெரித்தமிழம், இது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய ஜகாத்தினுடைய பேரித்தமிழத்தில் ஒன்று இங்க கிடக்கிறது. நம்ம குடும்பத்துக்கு ஜகாத் ஹராமுப்பா, நாம ஜகாத்தை சாப்பிடக்கூடாது. இப்ப நீங்க 2 வயசு குழந்தைகிட்ட இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க மனைவி போன் பண்ணி, என் ஹஸ்பண்ட் நல்லாதான் இருந்தாரு, திடீர்னு குழந்தைகிட்ட போய் பயான் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரை ஏதாவது ஒரு மனத்துவ டாக்டருக்கு சேர்த்துங்க, அப்படித்தானே? ஆனால் குழந்தை விளங்குகிறதோ இல்லையோ அந்த வார்த்தைகளை காதுகளில் போட வேண்டும். பிற்காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா? பெருமானார் வீட்டுக்கு வர்றாங்க, நல்ல உச்ச வெயில், பேர குழந்தைகளை காணோம். பாத்திமாட்ட கேட்டாங்க, எங்க 2 பேரும்? வேற சூழல்லாம் அலி உங்க மருமகன் பசங்களை விளையாட கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த உச்ச வெயில்ல விளையாட கூட்டிட்டு போயிருக்கிற நேரமா இது? அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அதிநாயகம் மகன்களோடு வந்து நிற்கிறார்கள். பெருமானார் கேட்கிறாங்க, ஏப்பா விளையாடுற நேரமா, உச்சி வெயில்? அதிநாயகம் சொன்னார்கள், யார சொல்லலாம், தப்பாக நினைத்துக் கொள்ளாதீர்கள், வீட்டில் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, யார சொல்லலாம். சின்ன குழந்தைகள் பசியுடைய நேரம் வந்து விட்டால் சாப்பாடு கேட்பாங்க, கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, யார சொல்லலாம். அதனால அவர்களுடைய எண்ணத்தை மாற்றுவதற்கு விளையாட்டுக்கு கூட்டி போய்விட்டேன். விளையாட்டினுடைய சூழ்நிலையில் பசியை மறந்து விடுவார்கள். என்ன சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என அதிநாயகத்துக்கு சம்பாதிக்க தெரியாதா? பெருமானாருடைய மருமக்களில் கூலி தொழிலாளிக்கு பெருமானார் கொடுத்தார்கள். ஹலாலாக சம்பாதித்து கொண்டு வருபவர். மகனுக்கு சொன்னாங்க, மாப்பிள்ளை கூலி தொழிலாளி, அவருக்கு சக்திக்கு மீறி அவர்கிட்ட தான் கேட்டு அவரை நீ சங்கடப்படுத்திடாத தன் மகனுக்கு சொல்லி அனுப்பலாம். இப்ப எல்லாம் அப்படின்னா மகளை கட்டி கொடுக்கும் போத முடிஞ்ச வரைக்கும் மாமனார் குடும்பத்தை எல்லாம் கவுத்துரு, எவனும் செட் ஆகலைன்னா நீ வந்துரு, மாப்பிள்ளை தூக்கிட்டு வந்துரு, நம்ம பார்த்து அந்த குடும்பம் எதியமா இருக்கட்டும். ஆமா, நிறைய குடும்பங்கள் அழகிக்கான காரணம் இதுதானே. அவர்கள் வளர்ந்து பெரிதாகி வருகிற பொழுது பெருமானார் ஒரு நாள் தேடி வருகிறார்கள். எங்க அசம்பிசில காணாம இப்போ பாத்திமா நாயகம் சொல்றாங்க, விளையாட போயிருக்கிறார்கள். தேடிக்கொண்டு வந்து பார்த்த பெருமானார் ஒரு பேரீத்தம்பழம் தோட்டத்திற்கு வெளியே ஹசனும் ஹுசைனும் குப்புறப்படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பேர மக்களை பார்த்து, எந்திரிங்கம்மா, ஏன் இங்க யார சொல்லலாம்? கடுமையான பசி நாயகம், கடுமையான பசி, எங்காவது உணவு கிடைக்கும் என்று தேடி வந்தோம், என்ன கிடைக்கல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பக்கத்துல பேரிச்ச மரம் இருக்கு, அந்த தோட்டத்திலிருந்து கீழே பழங்கள் விழுந்து இருக்கிறது. இந்த சிறுவர்கள் சொன்னார்கள், தாங்கள் தானே சொன்னீர்கள் யார சொல்லலாம்,
அடுத்தவர்களின் பொருள் நமக்கு அனுமதி இருக்கிறது. நம்ம குழந்தைங்களா இருந்தா ஒரு பையனை அவங்க தாத்தா கடை கூட்டிட்டு போனார். பையனை பார்த்த உடனே கடைக்காரருக்கு பிரியமாயிடுச்சு. கொஞ்சம் இந்த தீனி எடுத்து கையில கொடுத்தாரு. குழந்தை வேணாம். கடைக்காரன் சந்தோஷம், இவ்வளவு டீசெண்டா வளர்த்து இருக்கிறீங்களா, சரி நீங்களே எடுத்து கொடுங்க. தாத்தா எடுத்து கொடுத்தாரு. அப்பா குழந்தை வேணாம். இவ்வளவு நல்லவனா இருக்கிறான், அவங்க அம்மா சொல்லி சொல்லி வளர்த்துருக்கோம், யாரு கொடுத்தாலும் வாங்க கூடாதுப்பா அப்படின்னு. சரி நீயே எடுத்துக்க. அவன் புள்ள விட்டு எடுத்துட்டான். இப்ப எப்படிடா எடுத்தா அவன் பேசுறான். கடைக்காரு எப்பயுமே அவரு எடுக்கிறது ஃபுல்லா எடுப்பாரு, கொடுக்கறது. ஆமா, நீங்க பயத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? கடைக்காரர் எதை சொல்லுவாங்க, குஞ்சூன்னு எடுப்பீங்க. நானா எடுத்தா இவ்வளவு தெளிவா இருக்கிறான் குழந்தை. பெருமானார் இந்த ஹலால் என்பதை குழந்தை சமூகத்திலே பதிவு செய்து அவர்கள் எந்த இடத்திலேயும் அடித்தவர்களின் பொருள்களுக்கு ஆசைப்படாத, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஹலால் ஹராம் என்பது பெரும்பான்மையாக உணவுகளில் கவனிக்கப்பட்டாலும் எல்லாவற்றிலேயும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சும்மா தொழுதுக்கு போறாரு, செருப்பு காணாங்க, அழகா இருக்கும் செருப்பு போட்டு போயிடுறாரு. அதுக்கு அவர் சொல்ற காரணம் தெரியுமா? நம்ம செருப்பு அவர் போட்டுப்பாரு. சொல்லுங்க, தெரிந்தால் செருப்பு திருடன் என்று சொல்லும் சமுதாயம். குர்ஆனிலே 2 உணவுகளையும் அல்லாஹ் சொல்லி எல்லா இடத்திலையும் சொல்லுகிறான், ஹலாலன் தய்யிபா, ஹலாலை சாப்பிடுங்கள், நல்லதை சாப்பிடுங்கள். இன்னைக்கு இந்த உணவு முறைகள்ல ஃபாஸ்ட் ஃபுட் பெரும்பாலும் இந்த தலைமுறை அதுதானே விரும்புது. சொல்லுங்க, அதை தானே சாப்பிடுது. அது அரை வேக்காடோடு கடுமையான, அதாவது பானிபூரி கடையில அல்லது அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில தயாரிக்கப்படுகிற உணவுகள் நள்ளிரவு 11:30 தாண்டி 12 மணிக்கு சாப்பிட்டாலே என்ன ஆயிடும்? விஷமாக மாறி உயிரிழக்க வைத்துவிடும். ஏன்னா அந்த உணவுகளும் அதை தயாரிக்கிற முறைகளும் அவ்வளவு கொடூரமானது என்று தெரிந்து ஒரு தலைமுறை அதை விரும்பி சாப்பிடுகிறது. நம்ம பிள்ளைங்களாக என்ன இப்ப போய் குழந்தைகளுக்கு கம்பரை கட்டு கொடுங்க. நமது முன்னோர்கள் ஆரோக்கியமான உணவுகளை தீனிகளாக தயாரித்து தந்தார்கள். குழந்தைகளுடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது, உடலுக்கு ஆபத்து வரக்கூடாது, சிந்தனைக்கும் ஆபத்து வரக்கூடாது. எல்லாம் நேர் தரங்கள், ஜங்க் ஃபுட், சாக்லேட், கொடூரமான சாக்லேட்டுகள், கலர் கலரான கேக் வகைகள். குறிப்பா இத நல்லா தெரிஞ்சுக்கணும்னா உலகம் முழுவதிலேயும் குழந்தைகளை கவர்ந்திருக்கிற இந்த பேக்கெட் ஃபுட், குர்குரே, வேற என்ன, லேஸ். லேஸ் குழந்தை சாப்பிடுறது இல்லை, 40 வயசு கலந்து சாப்பிடுது. என்னையா வேணும்னு சொன்னா லேஸ் ஒரு பாக்கெட். இந்த உணவுகள் பேக்கெட் ஃபுட் ஏறத்தாழ ஒரு 6 மாத காலம், அதுல எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்க, ஒரு ஆண்டு காலம் தாங்கக்கூடிய ஒரு சிப்ஸ் எப்படி தாங்கும்? ஒரு சாக்லேட் எப்படி தாங்கும்? சொல்லுங்க, எப்படி தாங்கும்? அது ரசாயன கலவைகளினால் பதப்படுத்தப்பட்டிருக்கிறது. குழந்தைகளின் நாவுகளில் பட்ட பிறகு வேறு உணவனுடைய ருசியே அந்த குழந்தைகளுக்கு எடுபடுவதில்லை. அது எப்பயுமே அதைத்தானே கேட்குது. சொல்லுங்க, ஒண்ணு இல்ல, 100 ரூபாய்க்கு ஒரு பந்து விற்கிறாங்க. என்ன சாக்லேட்? கிண்டர்ஜாய். நம்ம எல்லாம் வாங்கி திங்கும் போது 3 சாக்ஸுக்கு 4 மிட்டாய். அது ஆரஞ்சா இருக்கும், மஞ்சள் கலரா இருக்கும் இல்லையா? அரசாங்கம் எவ்வளவு கிடுக்கி பிடி போட்டாலும் இந்த உணவு முறைகள் குழந்தை சமுதாயத்தை எப்படி பாதிக்கிறது அதை குறித்து நாம கவலைப்படுறதில்ல. உலகம் முழுவதிலேயும் இந்த பேக்கெட் ஃபுட் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் அத்தனையும் இஸ்ரேலுடைய. நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, அத்தனையும் இஸ்ரேலுடைய. வேற மாறி மாறி உலகம் முழுவதும் சம்பளம் பண்றான். ஒட்டுமொத்த குழந்தைகளை தன்பால் ஈர்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த பேக்கெட் ஃபுட்ல அவர்களுடைய உடல் உறுப்புகள் பலகீனம் அடைகிற சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஹார்ட் ஆபரேஷன், டயாலிசிஸ், 8 வயசு பையனுக்கு டயாலிசிஸ். இவ்வளவு கொடூரமானது. அப்படி பிள்ளைகளை சுமந்து நடக்கிற பெற்றோர்கள் எவ்வளவு மனவேதனைக்கு ஆளாகுவார்கள்.
நம்ம அதெல்லாம் கவனிக்கிறது இல்ல. குறுக்கரை கொடுத்தா சத்தம் இல்லாம இருந்துருக்கோம் இல்லையா? இதை நீங்க தீவிரத்தை உணர வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் பேக்கெட் ஃபுட்டுகளை தந்து குழந்தைகளை மலட்டுத்தனம் உடையவர்களாக மாற்றிய இஸ்ரேல் அவன் நாட்டுல அந்த பேக்கெட் ஃபுட்டுகள் தடை. இந்த நாட்டுக்குள்ள எந்த பேக்கெட் ஃபுட்டும் கிடையாது. புரியுதா? அவ எவ்வளவு பயங்கரவாதி புரியுதா? சரி, இந்த கார்ட்டூன் படங்கள் அன்னைக்கு டிவியில பார்த்துட்டு இருந்தாங்க, இப்ப எதுல பாக்குறாங்க? நம்ம கொடுத்துட்டு பார்க்கலாம். கார்ட்டூன் படங்கள், கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, வெளியீடு, விற்பனை, அத்தனை யாரு? எத்தனை யாரு? யூதா. இஸ்ரேல் தடை. குழந்தைகளை மூளை வளர்ச்சி அடைவதை தடுக்கிற இந்த கார்ட்டூன் படங்களும் அவர்களை மலட்டுத்தனம் உடையவர்களாக மாற்றுகிற பேக்கெட் ஃபுட்டும் தயாரிப்பது யூதர்கள். ஆனால் தங்கள் குழந்தைகளை அது பாதித்து விடக் கூடாது என்று சொந்த நாட்டிலே தடையை செய்து வைத்திருக்கிறார்கள். நாம எந்த இடத்துல ஏமாறோம்? எந்த இடத்துல ஏமாறோம்? விலையெல்லாம் பாக்குறது இல்லைங்க. இப்ப எல்லாத்துக்கும் பண வசதி அதிகமாயிருச்சு இல்லையா? ஒரு டைம் பாஸ் சொன்ன நேரம் KFC போய் பார்த்துக்க வேண்டியது. சும்மா சாதாரணமா 2-3 பேர் சாப்பிட்டு வெளியே வந்தா 4000-5000 என்பது இந்த இளைய தலைமுறைக்கு பெரிய சுமை அல்ல. ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற விபரீதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உணவுகளில் ஹலால் ஹராம் காட்டி தந்ததை போல அதை சம்பாதிப்பதிலேயும் காட்டி தந்து அதை உட்கொள்வதிலேயும் சொன்னார்கள். அது தலைநாயகத்துக்கு சொன்னாங்க, ஆஸ்பத்திரிக்கே போகாம இருக்கணுமா? நான் சொல்ற வழி பசித்து சாப்பிடுங்கள். இப்ப நம்ம எங்க பசிக்க விடுறோம்? பசிக்க விடுறோமா? அவ்வளவுதான். ஒரு ஊர்ல அதிகபட்சமான வியாபாரம் ஒண்ணு மருத்துவமனையில, இன்னொன்னு மெடிக்கல்ல. ஒரு ஆளு சம்பாதிக்கிறது காசு அதிகமா செலவழிக்கிற இடம் ஒரு மெடிக்கல், இன்னொன்னு ஸ்கூல் காலேஜ். ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம்? துரிதமான வாழ்க்கை பேசுறோம், நிறைய பிளான் இருக்கு, ஃபியூச்சர் பிளான் இருக்கு, நிறைய இருக்கு. அதுக்கு உடம்பு வேணுமே, அதுக்கு ஆரோக்கியம் வேணுமே. எப்பொழுதும் கேள்விப்படாத ஸ்ட்ரோக். எத்தனை இளைஞர்கள் 40 வயசு 35 வயசுல ஒரு பக்கம் பழுதாகி படுக்கை இழுத்து விடுகிறானே. 80 வயசுல நல்ல ஆரோக்கியமான பெரியவர்களை பார்க்கவே முடியாது. முடக்கி போடுகிற நிரந்தர நோய்கள். சுகருக்கு அப்படி பயப்படுறான். சுகர் வந்துருச்சுன்னு பரல தொழுகிறானா இல்லையே, டேப்லெட் கரெக்டா போட்டுக்கிறான். எல்லா ஸ்வீட் சாயால வந்து சர்க்கரை கம்மி. என்ன வினோதமான தமிழ்ல சொன்னாங்க, சுவர் இருந்தால்தான் தெரியுதுல்ல. இந்த உடல் இன்னைக்கெல்லாம் 50 தாண்டிட்டால சொல்லுவாங்க. நிறைய இளைஞர்கள் நான் சொல்றேன், பெருமானார் எதிர்மறையான உணவுகளை உட்கொள்ள மாட்டாங்க. ஹாட்டா சாப்பிட்டா ஹாட் சாப்பிடலாம், அவ்வளவுதான். கூலா சாப்பிட்டா, இப்ப நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்றோம். நல்ல பிரியாணி கட்டிட்டு சுடுதண்ணி குடிக்கணும் இல்லையா? இதான் சாப்பிடணும். போயிடுறாங்க, அன்னைக்கு நைட்டே போயிடுறாங்க. மத்தியான தாவத்துல சாப்பிட்டாங்களா? அப்புறம் இஸ்ராயல் வந்து தாவத்து கொடுத்துட்டாரு. இது இஸ்ராயல் மேல பழி சொல்லக்கூடாது. நம்முடைய அறியாமை, நம்முடைய முட்டாள்தனம். பெருமானாருடைய சுன்னத்துகளை உணவு வெறுப்பேனுங்கள், பசிக்காமல் சாப்பிடாதீர்கள். நாங்க பெருமானார் யாரு இருக்கிறோம் இல்லங்க? பசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணா சோறு போயிருந்தா இந்த மண்டபத்துல போய் பசிக்கிட்டு உட்கார்ந்தா சேர் கிடைக்குமா? சொல்லுங்க. நம்மளை விட வெக்கண்டவங்க யாருமே இல்லை. அடுத்த சாப்பிடும் போது சேர் நின்றுட்டு நல்லா இருக்கா எந்திரியான்னு அர்த்தம். இவ்வளவு அநாகரிகமான செயல். பசிக்க வேண்டும். ரோமாபுரியிலிருந்து ஆட்சியாளர் ஒரு மருத்துவரை பெருமானாருக்கு அன்பளிப்பாக அனுப்பினார்கள் மதீனா. அந்த ஆளு பெருமானார் வந்தவர் மரியாதை கொடுத்து டாக்டருக்கு ஒரு ரூம் கொடுத்து தக்க வச்சாச்சு. ஒரு பேஷண்ட் வரல. ஒரு பேஷண்ட் வரலையே. ஏன் நோயே வராதா? சொல்லுங்க, நோயே வராதா? அவர் கடைசியில வந்து பெருமானார்ட்டே கேட்டுட்டாரு, நான் வந்து 40 நாள் ஆச்சு, ஒரு பேஷண்ட் கூட வரல, இவங்க எல்லாம் மனிதர்களா மலக்குகளா? பெருமான் சொன்னாங்க, ஒண்ணு இல்ல, அவர்களை நான் அப்படி வார்த்தெடுத்திருக்கிறேன். பசித்து சாப்பிடுங்கள், சாப்பிட்டால் அதனுடைய அளவுகோல் இன்னும் வேணும் போது எதிர்ச்சு சாப்பிட்டே போமா இல்லையா?
இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். மனம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது எழுந்து விடுங்கள். ஒரு பகுதி உணவு, ஒரு பகுதி தண்ணீர், ஒரு பகுதி காற்று. இப்ப 3 பகுதியும் உணவு, நடக்க முடியல. கடைசியில பெப்சி, கொக்கோகோலா குடிக்கிறான். அதுவும் மரணபானங்கள். மரணபானங்களா இல்லையா? காசு கொடுத்து தயங்காமல் வாங்கி குடிக்கிறோமே. ஸ்பிரைட் குடிச்ச உடனே ஒரு ஏப்பம் வருது. நீ விஷத்தை குடித்து விட்டு சந்தோஷம் சொல்றோம், எல்லாம் வெஜிஸ் ஆயிடுச்சுப்பா. அல்லாஹ் அக்பர். பெருமானாருடைய வழியிலே கொஞ்சம் உணவு முறைகளை நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். அது எப்படி ஹலாலா, நல்லதா, எப்படி சாப்பிட வேண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. பிஸ்மில்லாஹ் சொல்லுங்க. சொல்லுங்க, எங்க நடக்குது? எல்லாம் எங்க நடக்கும்? பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்கள், வலது கையில் சாப்பிடுங்கள். இந்த ஸ்பூன் மெத்தட் ஃபாலோ பண்ணதுல இருந்து ஏகதேசம் லெஃப்ட் ஹேண்ட். நம்ம தான் மார்க்க பெற்றாளர்கள். பயங்கரமா குர்ஆன் ஹதீஸ்ல பேசுறாரு. நின்னுட்டு ஸ்பூன்ல லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுறோம். பெருமானார் சொன்னாங்க, நீ சாப்பிடல, சைத்தான் சாப்பிடணும். முடிஞ்சதா? அருகாமையில் இருந்து எடுத்து சாப்பிடுங்கள். தட்டுல வச்சிருக்கிறாங்க, தேவையானது எடுத்து. இதுல என்ன லாபம் கிடைக்கும்? நம்மளால சாப்பிட முடியலன்னு சொன்னா அந்த உணவு இன்னொரு சாப்பிடலாம். நம்ம உட்கார்ந்தவங்களே கலவரம் பண்ணிடுறது. இப்படி உழப்பி எல்லாம் பக்கத்துல சிக்கன் எடுத்துக்கிறீங்களா? முடிஞ்சா ஒரு பருக்கையை கீழே விழுந்தால் எடுத்து சுத்தம் செய்து சாப்பிட்ட பெருமானார். சோத்துக்கு பஞ்சமா? பெரிய அரசர்களுடைய அவையிலே கூடியிருக்கிறார்கள். உணவு பரிமாறப்படுகிறது. வகைபத்துல் யமான் சாஹிபு சிறு பெருமானாருடைய சாதி கீழே விழுந்ததை எடுத்து கழுகி சாப்பிடுறாரு. ஒரு நாள் புத்திர சபையில நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறார். சபையில நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறார். கோபப்பட்டார்கள். வகைபத்துல் யமான், என்ன சபை? யார் கூடியிருக்கிறார்கள்? இந்த மடையர்களுக்காக எனது நபியினுடைய சுன்னத்தை நான் விடுவேனா? என பெருமானார் சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த பருக்கையில் உன் ஆரோக்கியம் இருக்கு தெரியாது, எந்த பருக்கையில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் என்று தெரியாது. அடிக்கடி சொல்ற கதையை மறுபடியும் சொல்றார். முஸ்லிம்கள் நடத்துகிற திருமணங்களில் குப்பை தொட்டியில் கொட்டப்படுகிற ஏராளமான உணவுகளும் மாமிசங்களும் பல ஏழைகளின் உணவுகளுக்காக சாபத்தின் பொருள் என்பதை நாம் நினைக்கிறோம். நாய்க்கு கூட பிடிக்கிறது இல்லைங்க. மண்டபத்துல இருந்து கொண்டு வந்து பிரியாணி எல்லாம் வெளியில பட்டின உடனே நாயெல்லாம் ஓடி வருது. வந்து பார்த்துட்டு இன்னைக்கும் பிரியாணி. புரியுதா பாய்? புரியுதா? நாய்கள் கூட சைவம் கேட்கிற அளவுக்கு அசைவத்தின் மீது வெறுப்பை உருவாக்கி விட்டோம். இடையில ஒரு ஆள் அப்படியே வச்சு சென்றிருக்கிறாருங்க. அதை விட கொடுமையானது தெரியுமா? இந்த பஃபே மெத்தட் என்னன்னா, தேவையானதை எடுத்துக்கோ, உட்கார்ந்து சாப்பிடு. பஃபே தப்பு இல்ல, தேவையானதை எடுத்து சாப்பிடு, நின்றுட்டு சாப்பிடாத. இது போயிடணுங்கிற பயத்துல பிச்சைக்கார மாதிரி தட்டை எடுத்துட்டு லைனா ஒவ்வொரு வீட்லயா பிச்சை போடுற மாதிரி. அண்ணா குஸ்கா, அண்ணா தால்ச்சா, அண்ணா சிக்கன், அண்ணா கிரேவி, சுத்தி ஃபுல்லா வாங்கி 2 தட்டுல சபரிமலைக்கு போற மாதிரி தூக்கிட்டு வருது. வச்சு உட்கார்ந்தவனா உனக்கு பிடிக்கல, சாப்பிட முடியல. 2 கவலத்திற்கு மேல அந்த உணவு செல்லுபடியாகவில்லை. கண்ணுக்கு முன்னால் இரணம் கொட்டப்படுவதை போன்ற பெரும்பாவம். இன்னைக்கும் பல கோடி மக்கள் ஒரு நேர உணவுக்கு வழி இல்லாமல் வறுமை கோட்டில் வாடிக்கொண்டிருக்கிற பொழுது உணவுகளை வீணடிப்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன். யாரெல்லாம் வீண் விரயம் செய்கிறார்களோ ஷைத்தானின் சகோதரர்கள் தான். விளைவு என்ன? தாறுமாறான உணவுகள், நேரம் கடந்த உணவுகள். நைட் இஷாவுக்கு பிறகு பேசாதீங்கன்னு பெருமானார் சொன்னார். இரவு உணவு எப்ப தெரியுமா? இஷாவுக்கு முன்னாடி சாப்பிடுறோம், சுன்னத்து. இப்ப இஷாவே நைட்டு 12 மணிக்கு தானே வருது. 1 மணிக்கு உட்கார்ந்து கட்டுறாங்க. 3 மணிக்கு இஸ்ராயல் வந்து கூட்டிட்டு போயிடுறாரு. ஒவ்வாமை. இந்த உணவு முறைகளில் பெருமானாரை ஒரு ஆசிரியராக நின்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஆன்ம பலத்திற்கு முட்டை சாப்பிடலாம். முட்டையே பிரச்சனையா? கருஞ்சீரகம் தொடர்ந்து சாப்பிடுங்கள், மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் அதில் மருந்துண்டு என்று பெருமானார் சொன்னாங்க. பேரித்தமிழம் எடுங்கள், தேன் சாப்பிடுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை பட்டியலிட்டு சொன்ன பெருமானார்
சைவம் மற்றும் அசைவ உணவுகளில் இருக்கிற நன்மை தீமைகளை எல்லாம் பிரித்து இந்த உம்மத்திற்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள். நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு தந்தை, தந்தையாக சொல்லுகிறேன், ஆசிரியனாக சொல்லுகிறேன், கண்டதையெல்லாம் சாப்பிடாதீர்கள். தெளிவா சொன்னான். மோமின் ஒரு குடல்ல சாப்பிடுவான், காபிர் 7 குடல்களில் சாப்பிடுவான். இது எப்ப நடந்ததுன்னா, ஒருத்தர் வந்தார், பெருமானாரை பார்க்க வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு இஸ்லாத்தை சொன்னார். அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் பால் கொடுங்க, அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டாரு, பார்த்தாரு. சரி மறுபடியும் கொடுங்க. 7 ஆடுகளில் பால் கறந்து கொடுக்கப்பட்டது 7 குடிச்சிட்டாரு. என்னப்பா இது அநியாயமா இருக்கு. முஸ்லிம் ஆயிட்டாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மறுநாள் வந்தார், அல்லாஹ்வுடைய ரசூல் பால் கொடுக்க சொன்னார்கள். ஒரு தடவை பால்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப பெருமானார் பேசுறாங்க, காஃபிர் 7 குடல்களில் சாப்பிடுவார், மூமின். நம்ம ஆளுங்க அந்த இந்த நாகரிகம் கூட தெரியாதா? ஒரு வீட்டுக்கு போறோம், என்ன வச்சிருக்காங்களோ அல்லது சாப்பிடுவோம். ஜீவிதம் முழுக்க பெருமானார் உணவை குறை சொன்னதில்லை. என்னப்பா டேஸ்ட், உப்பு கூட இருக்கு சொன்னதில்லையே. நம்ம கலவரம் பண்ணுவோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் பிடித்தால் சாப்பிடுவார்கள், இல்லைன்னா ஒதுங்கிடுவாங்க. உணவுகளை குறை சொன்னதில்லை. இந்த உணவு முறைகள்ல இருக்கிற வழிமுறைகளை ஈமானுக்கும் குஃப்ருக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுல குறிப்பா பெருமானார் சொல்லுவாங்க, சாப்பாடு இபாதத்தாக மாற்றுங்கள், நல்லதை சாப்பிட்டா நீங்கள் கேட்கிற துஆ கபூலா. சஅத் நபி வக்காஸ் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என் துஆ அல்லாஹ் ஏத்துக்கணும், நான் என்ன செய்யணும்? அத்தித்தாம, சாப்பாட்டுல கவனம் செலுத்து, சாப்பாட்டுல ஹலாலானதை சாப்பிடு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு ஒருத்தர் இருந்தாருங்க. இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய சேவைகள் செய்திருந்தாலும் நிறைய சஹாபாக்களை படுகொலை செய்தனர். அவருடைய ஆட்சிக்கு எதிராக சஹாபாக்கள் திரண்டார்கள். இந்த ஆளு பயந்தாரு. எதை பயந்தாரு தெரியுமா? யாராவது ஒருத்தர் பத்துவா செஞ்சாருன்னா முடிஞ்சிருமே. சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள் துஆ கபூலாகிற அங்கீகாரத்தை பெருமானாரிடமிருந்து பெற்று இருந்தார்கள். இவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? யார் யாரெல்லாம் இவர் பயந்தாரோ அவங்களுக்கு எல்லாம் விருது கொடுத்து ஹராமான சாப்பாடு போட்டு ரொம்ப கேரண்டியா இருக்காரு. கான்பிடன்ட் ஏவந்துவாங்க எல்லாம் இருக்குமாங்க. ஹராமை புசித்தால், நான் சொல்றது ஹலாலான உணவுல இவ்வளவு பிரச்சனைனா, இனி வீல் குடிச்சா, மதுபானங்கள் அடித்துனா, ஹராமான நடவடிக்கைகள் ஏற்பட்டா, சொர்க்கவாதியினுடைய வாடை கூட நமக்கு கிடைக்காமல் போய்விடுமே. ஒரு தலைமுறை தட்டு தடுமாறி பயணிக்கிறது. அத்தாவா இருந்து கவலைப்படுறான், என்ன பண்றானே புரியல. நீ என்ன சாப்பாடு கொடுத்தேன்னு கொஞ்சம் யோசி. உன் குழந்தைகளுக்கு என்ன உணவை தந்தாய்? அது அதனுடைய வேலையை செய்யும், அது அதனுடைய வேலையை செய்யும். பெருமானார் காட்டி தந்த உணவு முறைகளில் ஆரோக்கியத்திற்கும் வழி உண்டு, நீண்ட ஆயுளுக்கும் வழி உண்டு, இபாதத்திற்கும் வழி உண்டு. அப்படிப்பட்ட உணவு துறையிலும் உலகளாவிய பெருமானாரின் வழிகாட்டுதலை ஈமானிய சமூகம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும், கையில் எடுக்க வேண்டும். வளரும் தலைமுறையை காப்பாற்ற வேண்டும். வல்ல ரப்பல் ஆலமீன் ஹிதாயத் என்னும் நேர்வழியில் பெருமானாரை பின்பற்றி நடக்கிற உம்மத்தாக வாழுகிற தௌஃபீகை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மூமின்களே,